So, section 345, wrongful confinement of person for whose liberation writ has been issued. Whoever keeps any person in wrongful confinement, knowing that a writ for the liberation of that person has been duly issued, shall be punished with imprisonment of either description for a term which may extend to 2 years, in addition to any term of imprisonment to which he may be liable under any section of this chapter. அப்ப இந்த செக்ஷன்ல வரக்கூடிய பிற தவறும் செய்திருக்கிறார். அது தவிர இந்த ரிட்டு அவருடைய ஆர்டரையும் ஒபே பண்ணாம கன்ஃபைன் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஸோ எக்ஸ்டெண்டட் பனிஷ்மெண்ட் would be awarded to that person. சரியா? That is what section 345. Then section 346, wrongful confinement in secret. ஸோ இப்போ ஒருத்தர் ஒரு பிரச்சனை வருது, சண்டை வருது, அவரை அடைச்சு வச்சிடறோம். அடைச்சு வச்சு நம்ம ஒரு இல்லீகல் டிமாண்ட் கேட்கிறோம். அது ஒண்ணு. அது நமக்கு தெரியும், இந்த மாதிரி என்ன அடைச்சு வச்சிட்டான் அப்படிங்கிறது. ஸோ யாரோ ஒருத்தர் அவரை காப்பாற்ற வருவாங்க. பட் ஆனா சில விஷயங்கள்ல ஒரு ரேன்சம்காகவோ இல்ல மற்ற விஷயங்களுக்காகவோ, ஒரு திருமணத்துக்கு ஒத்துக்கிறதுக்காகவோ இல்ல தவறான ஒரு வன்புணர்ச்சி காரணத்துக்காக ஒருத்தரை அடைச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த மாதிரி இடத்துல அடைச்சு வைப்பாங்கன்னா, அவருடைய நெருங்கிய நபர்களுக்கோ அல்லது அந்த போலீஸ் அத்தாரிட்டிஸ்க்கோ தெரியாத இடத்துல அடைச்சு வைப்பாங்க. ஸோ இட் இஸ் அன் அக்ரிவேட்டட் ஃபார்ம் ஆஃப் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட். இப்போ ஒரு குடும்ப பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, ஒருத்தர் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு மற்றவங்க சண்டை போடுறதுங்கிறது வேற. ஆனா வேணுமென்றே ஒரு பெரிய அஃபென்ஸுக்காக இந்த மாதிரி ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் இன் சீக்ரெட் அப்படிங்கிறது வேற. ஸோ அப்போ அந்த மாதிரியான அஃபென்ஸுக்கான என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் எக்ஸ்டெண்டட் டு ஃபர்தர் 2 years இன் அடிஷன் டு த பனிஷ்மெண்ட் அண்டர் திஸ் சாப்டர். வேற ஏதோ அஃபென்ஸ்க்கு என்னவோ அதுதான் செக்ஷன் 346. ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் இன் சீக்ரெட். Whoever wrongfully confines any person in such manner as to indicate an intention that the confinement of such person may not be known to any person interested in the person so confined, or to any public servant, or that the place of such confinement may not be known to or discovered by any such person or public servant as herein before mentioned, shall be punished with imprisonment of either description for a term which may extend to 2 years, in addition to any other punishment to which he may be liable for such wrongful confinement அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பப்ளிக் அத்தாரிட்டிஸாலையும் கண்டுபிடிக்க முடியல, அவருடைய அந்த நெருங்கிய நபர்கள், அந்த டு எனி பர்சன் இன்ட்ரெஸ்டட் இன் சச் பர்சன் ஹூ ஹாஸ் பீன் கன்ஃபைன்ட், அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு செயலை செய்திருக்கிறீர்கள், அது செய்ய வேண்டும்ங்கிற நோக்கத்தோட தான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு கூடுதலாக 2 வருட தண்டனை ஆஃப் ஏதர் டிஸ்கிரிப்ஷன். தட் இஸ் செக்ஷன் 346. Then section 347 and 348 is with regard to wrongful confinement to extort. அதுதான் காமன் with regard to section 347 and 348. எக்ஸ்டார்ஷன் என்பது என்ன அப்படின்னா, அச்சுறுத்தி திருடுவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். செக்ஷன் 378 theft, செக்ஷன் 379 பனிஷ்மெண்ட் ஆஃப் theft. அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஆஃப் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அதுல பார்த்திருப்போம். அதுல எக்ஸ்டார்ஷன் என்பது அச்சுறுத்தி திருடுவது அப்படின்னு சொல்லுவது, மிரட்டி திருடுவது. என்னுடைய கையை மறித்து நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன், அங்க போது வெளிச்சம் இல்லை, அப்போ என்ன பண்றாங்க, யாரோ சில நபர்கள் என்னை மடக்கி என்னுடைய கையை மறித்து அல்லது என்னை மிரட்டி என்னிடம் இருக்கக்கூடிய அந்த பணத்தை, என்னுடைய பர்ஸையோ என்னோட போனையோ திருடுறாங்க இல்லையா, அதற்கு பெயர் எக்ஸ்டார்ஷன் பேரு. ஸோ திஸ் செக்ஷன் 347 and 48 ஆர் வித் ரிகார்ட் டு ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் டு எக்ஸ்டார்ட் வார்ட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 347 இஸ் வித் ரிகார்ட் டு ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் டு எக்ஸ்டார்ட் ப்ராப்பர்ட்டி ஆர் கன்ஸ்ட்ரைன் டு இல்லீகல் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப எவர் ஒருவரை அடைத்து வைத்து அவரை ஒரு சட்டத்திற்கு புறம்பான செயலை செய்வதற்கு தூண்டுகிறோமோ அல்லது அவருடைய அந்த சொத்தினை அபகரிப்பதற்காக அந்த ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் செஞ்சோம் அப்படின்னா அத்தகைய ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்டுக்கு extended to 3 years imprisonment and shall also be liable to fine அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Whoever wrongfully confines any person for the purpose of extorting from the person confined or from any person interested in the person confined any property or valuable security, or of constraining the person confined or any person interested in such person to do anything illegal or to give any information which may facilitate the commission of an offense, shall be punished with imprisonment of either description for a term which may extend to 3 years and shall also be liable to fine அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அவரை அடைத்து வைப்பதன் மூலியமாக அவருடைய ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்டார்ட் பண்றதோ ஆர் டு டூ எனிதிங் இல்லீகல், ஒரு சட்டப்புறம்பான ஒரு செயலை அவரை செய்வதற்கு அந்த கன்ஃபைன்மெண்ட் மூலியமாக பிரஸ் பண்றதோ, ஆர் ரிசீவிங் எனி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஹிம் வித் ரிகார்ட் டு சம் அஃபென்ஸ்.
there is some internet problem. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா wrongful confinement to wrongful restrainment and wrongful confinement பார்த்துட்டு இருக்கோம். அதில் செக்ஷன் 347 and 348 is with regard to wrongful confinement to extort property or to constrain an illegal act அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கன்ஃபைன்மெண்ட்னா என்ன? ஒருவரை ஒரு வரம்பிற்குள் அடைத்து வைக்கக்கூடிய செயலுக்கு பேரு ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்னு பேரு செக்ஷன் 340ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் ஒருத்தரை அடைச்சு வச்சு அவரை அச்சுறுத்தி அவருடைய வேல்யூபிள் செக்யூரிட்டியோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, அல்ல அவரை ஒரு சட்டத்திற்கு புறம்பான செயலை செய்வதற்காக அவரை அடைத்து வைப்பது, அல்லது அவர் மூலமாக சில தகவலை பெற்று அதன் மூலியமாக ஒரு அஃபென்ஸை செய்வது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நபரை அடைச்சு வச்சுட்டு, ஒரு கிளர்க்கோ இல்ல ஒரு மேனேஜரையோ அடைச்சு வச்சுட்டு, உன் முதலாளி பணத்தை எங்க வச்சிருப்பாரு, இல்ல அது சம்பந்தமா ஏதோ ஒரு தகவலை சேகரிச்சு அது மூலியமா அந்த அஃபென்ஸை செய்யறது. இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 347. wrongful confinement to extort property or constrain an illegal act. ஸோ இதற்கான அஃபென்ஸ் பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அப் டு 3 years and shall also be liable to fine. Section 347. Then section 348, wrongful confinement to extort confession or compel restoration of property. ஸோ இந்த செக்ஷன் 348 வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் மே ஈவன் used against the police official. இப்போ ஒரு குற்ற வழக்குல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவர்கிட்ட இருந்து ஒரு கன்ஃபெஷன் வாங்கணுங்கிற நோக்கத்திற்காக அவரை அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தி அந்த வாக்குமூலத்தை வாங்குவது, அல்ல ஒரு வழக்கு சம்பந்தமான தகவல்களை பெறுவது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 348. ஸோ அதுக்கும் வந்து எய்தர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ imprisonment up to 3 years and shall also be liable to fine. Section 348, wrongful confinement to extort confession. Confession என்ன? வாக்குமூலம். Or compel restoration of property. Whoever wrongfully confines any person for the purpose of extorting from the person confined or any person interested in the person confined any confession or any information which may lead to the detection of an offense. So அது வந்து ஒரு தவறு, ஒரு குற்றத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக பண்றதும் தப்பு தான். அதே மாதிரி ஒரு குற்றம் சம்பந்தமான வாக்குமூலத்தை பெறுவதும் தப்பு தான். சரியா? or misconduct or for the purpose of constraining the person confined or any person interested in the person confined to cause the restoration of any property or valuable security or to satisfy any claim or demand or to give information which may lead to the restoration of any property or valuable security shall be punished with imprisonment of either description for a term which may extend to 3 years and shall also be liable to fine. Say for example, ஒரு வயதான முதியவர் ஒருத்தருக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முதியவரை அடைத்து அந்த செட்டில்மெண்ட்டை நீ கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்குறது. ஸோ பை திஸ் வே யூ ஆர் ரெஸ்டோரிங் த ப்ராப்பர்ட்டி ஆர் யூ ஆர் மேக்கிங் எனி டிமாண்ட், இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் எழுதி வைக்கணும், ஒரு உயில் எழுதி வைக்கணும் அப்படின்னு மாதிரி ஒருத்தரை மிரட்டி பண்றது. இது எல்லாமே இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 348. ஸோ இதற்கான தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா either description of imprisonment up to 3 years and shall also be liable to fine. So section 348ல இரண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு with regard to receiving confession or with regard to receiving or detecting any information as to an offense. ஒரு குற்றம் சம்பந்தப்பட்ட தகவல்களை பெறுவதற்காக ஒரு நபரை அடைத்து வைப்பது தவறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு to restore the valuable security or any property, அதுவும் தவறு அண்டர் செக்ஷன் 348. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம wrongful restraint and confined and from section 339ல இருந்து 348 வரைக்கும் பார்த்தோம். 339 ரெஸ்ட்ரைண்ட்னா என்ன, 340 கன்ஃபைன்மெண்ட்னா என்ன, செக்ஷன் 339 பனிஷ்மெண்ட் ஃபார் ரெஸ்ட்ரைண்ட், செக்ஷன் 341 பனிஷ்மெண்ட் ஃபார் ரெஸ்ட்ரைண்ட், 42 பனிஷ்மெண்ட் ஃபார் கன்ஃபைன்மெண்ட், 343 வந்து கன்ஃபைன்மெண்ட் ஃபார் 3 days ஆர் மோர், 344 வந்து கன்ஃபைன்மெண்ட் ஃபார் 10 days ஆர் மோர். ஸோ அது எல்லாமே என்னன்னா எக்ஸ்டெண்டட் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது. ஸோ அது வரைக்கும் நம்ம செக்ஷன் 344 வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு அடுத்து 345 and 346 வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா wrongful confinement against the order of writ liberating the person. ஒருவரை விடுதலை பண்ணணும், that detention is illegal கோர்ட் சொல்லிடுச்சு, அதை மீறியும் ஒருத்தரை அடைச்சு வச்சா அது தப்புங்கிறத செக்ஷன் 345ல பார்த்தோம். 346 வந்து பாத்தீங்கன்னா wrongful confinement in secret. அவருடைய தெரிந்த நபரோ அல்லது ஒரு பப்ளிக் சர்வெண்டாலேயோ ஒரு பிளேஸை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு சீக்கிரட்டா ஒரு இல்லீகல் டிமாண்டுக்காக நீங்க அடைச்சு வைக்கிறீங்கன்னா அதெல்லாம் அக்ரிவேட்டட் பனிஷ்மெண்ட். அதுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் 3 years, அதாவது எக்ஸ்டெண்டட் பனிஷ்மெண்ட். அந்த ரெண்டு செக்ஷனுக்குமே எக்ஸ்ட்ரா 2 years கொடுக்கலாம். அதர் தென் இந்த செக்ஷன்ல அவங்க ஏற்கனவே பண்ண
ஒரு அஃபென்ஸ் ராங்ஃபுல் ரிஸ்ட்ரைன் கன்ஃபைன்மெண்ட்னா அதற்கு என்ன தண்டனையோ அதோடு சேர்த்து கூடுதலாக 2 வருடங்கள் தண்டனை அப்படிங்கிறத பார்த்தோம். ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன்மெண்ட்டுக்கு 1 மந்த் ஆர் 500 rupees ஆர் போத். ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்டுக்கு வந்து 1 year அண்ட் ஷால் ஆல்சோ பி லைபிள் டு ஃபைன் ஆர் ஷால் ஆல்சோ பி லைபிள் டு ஃபைன் ஆர் போத் அப்படின்னு பார்த்தோம். ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் ஃபார் 3 days ஆர் மோர் அப்படிங்கிற போது அதற்கான இது வந்து 2 years. ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் ஃபார் 10 days ஆர் மோர்ங்கிற போது அப் டு 3 years. அதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட் 2 செக்ஷன் என்ன பார்த்தோம்னா 347 அண்ட் 348 பார்த்தோம். 347 வந்து with regard to extortion. 347 and 348 ரெண்டுமே wrongful confinement to extort something. 347 என்னது? To extort property or to constrain an illegal act. So அது வந்து up to 3 years and fine பார்த்தோம். அடுத்து லாஸ்டா 348ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to extort conversion or compel restoration of property. So அதுக்கும் 3 years வரைக்கும் imprisonment கொடுக்கலாம் ஆஃப் எதர் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் வாட் wrongful restrainment and wrongful confinement. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து இதோட கண்டினியூஷன் செக்ஷன் 349ல இருந்து பார்க்க போறோம். ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ் அண்ட் அசால்ட். ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ் அண்ட் அசால்ட். நம்ம எதுக்கு இன்னைக்கு இந்த செஷனை டிசைட் பண்ணியிருக்கோம்னா ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல 3 years வரைக்கும் இருக்கக்கூடிய இம்ப்ரிசன்மெண்ட் அல்லது 7 வருஷம் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டை பத்தின அதிக விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது சம்பந்தமான கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அத்தகைய வழக்கை தான் நம்ம மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சரியா? ஸோ செக்ஷன் 349 ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஃபோர்ஸ் அண்ட் திஸ் அசால்ட் இது பார்த்தீங்கன்னா எந்த செக்ஷன்ல ஆரம்பிச்சு எந்த செக்ஷன் வரைக்கும் போகுதுன்னா செக்ஷன் 349ல ஆரம்பிச்சு செக்ஷன் 358 வரைக்கும் போகுது. திஸ் அசால்ட் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ் அண்ட் அசால்ட். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 349 ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹர்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? 339ல ஹர்ட், கிரீவியஸ் ஹர்ட் அந்த மாதிரி. இப்போ 349ல ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்றாங்க. ஃபோர்ஸ் என்றால் பலம். தமிழ்ல ஒரு பலத்தை பிரயோகப்படுத்தி ஒரு விஷயத்தை நகர்த்தும் செயல், அதுதான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ a person is said to use to force another if he causes motion, change of motion or cessation of motion to that other or to substance அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பொருளையோ அல்லது அந்த நபரையோ நகர்த்துவது, அதை நகர்த்தி அதன் மூலியமாக அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அவர் ஒருத்தர் தள்ளி விடுறது, ஒருத்தர் கீழே விழுந்துடுறாரு, அது கூட ஃபோர்ஸ் தான். ஒரு பொருளை இங்க இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறோம், அதுவும் ஃபோர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் வித் ரிகார்ட் டு எ பர்சன். செகண்ட் ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் வித் ரிகார்ட் டு எ சப்ஸ்டன்ஸ். அப்போ ஒரு அதோடைய மோஷனை நம்ம மாத்துறோம். இங்க இருக்கக்கூடிய பொருளை இன்னொரு இடத்துல நகர்த்துறோம், அங்க இருக்கக்கூடிய பொருளை இன்னொரு இடத்துல நகர்த்துறோம். அப்படி இல்லைன்னா நகர்ந்துகிட்டு இருக்கிற பொருளை நிறுத்துறோம், அதுவும் ஸ்டாப்பிங் ஆஃப் அ மோஷன், அதுவும் ஃபோர்ஸ் தான். சரியா? ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்றது செக்ஷன் 349. A person is said to use force to another if he causes motion, change of motion or cessation of motion. Cessation na stopping of motion to that other, or if he causes to any substance such motion or change of motion or cessation of motion as brings that substance into contact with any part of that other's body or with anything which that other is wearing or carrying or with anything so situated that such contact affects that other sense of feeling, provided that the person causing the motion or change of motion or cessation of motion causes that motion in one of the 3 ways hereinafter described. ஸோ அப்போ ஃபோர்ஸ்னா என்னங்கிறத விளக்கிட்டாங்க. ஒருவரை அடித்தோ ஒருவரை தொட்டோ அல்லது அவரோடு தொடர்புடைய இன்னொன்றை தொட்டோ அந்த மோஷனை காஸ் பண்றதுக்கு பேரு ஃபோர்ஸ்னு பேரு. இட் ஷுட் பி ஆஃப் ஃபாலோயிங் டெசிக்னேஷன். 3 டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்லி பை ஹிஸ் ஓன் பாடிலி பவர். அப்போ ஒருவர் நேரடியாக அத்தகைய ஃபோர்ஸ்ல ஈடுபட்டிருக்கணும். தட் இஸ் வாட் த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. பை ஹிஸ் ஓன் பாடிலி பவர். செகண்ட்லி பை டிஸ்போசிங் எனி சப்ஸ்டன்ஸ் in a such a manner that the motion or change or cessation of motion takes place without any further act on his part or on the part of any other person அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நேரடியாக தொட்டு நகர்த்துவது. இன்னொன்னு, எனக்கு முன்னாடி ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரை நான் இடித்து அந்த கார் என்ன ஆகுது ஒரு நபரின் மீது இடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், that amounts to coming under second designation. By disposing any substance in such a manner that that the motion or change or cessation takes without any further intact. சரியா? Third one, by inducing any animal to move, change its motion or to cease to move. ஒரு விலங்கினை கட்டவிழ்த்து விடுவது. அது கட்டவிழ்த்து விடுவதனால் அது ஒருத்தரை போய் தாக்குது, இல்ல ஒரு விலங்கின் மூலமாக ஒரு பொருளை நகர்த்தி கொண்டு செல்வது, அது எல்லாமே ஃபோர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். அப்ப ஃபோர்ஸ் தான் என்ன? பலத்தை பிரயோகப்படுத்தி
ஒரு பொருளை நகர்த்துவது அல்லது ஒரு நபரை நகர்த்தும் செயல். அந்த ஃபோர்ஸ் 3 வகையில் பிரிவுல ஏதாவது ஒரு பிரிவுல வரலாம். ஃபோர்ஸ் பை யூசிங் ஒன்ஸ் டைரக்ட் கான்டாக்ட், ஒருத்தருடைய பை ஹிஸ் ஓன் பாடிலி பவர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி வந்து வேற ஒரு பொருளை இடித்து, நான் எனக்கு முன்னாடி போற காரை இடிச்சு இன்னொருத்தர் மேல மோத வச்சேன் அப்படின்னா then it comes under second category. And third category is by inducing any animal to move. நான் ஒரு நாயை அவுத்து விடுறேன், அதன் மூலியமா ஒருத்தருக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்த போறேன். இல்ல ஒரு ஒரு மாட்டு வண்டியில மாடை பூட்டி அது மூலியமா ஒரு பொருளை நகர்த்தி எடுத்துட்டு போறேன், அது கூட ஃபோர்ஸ் தான். சரியா? செக்ஷன் 350 கிரிமினல் ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்லப்படுது. கிரிமினல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன், இட் ஷுட் பி டன் இன்டென்ஷனலி. அண்ட் செகண்ட் கிரைட்டீரியா இஸ் இட் ஷுட் பி டன் வித்தவுட் த பர்சன்ஸ் கன்சென்ட். அப்ப இந்த ரெண்டு கிரைட்டீரியா இருந்துச்சுன்னா the force become a criminal force under section 350. Section 350 criminal force, whoever intentionally use force to any person without that person's consent in order to the committing of any offense. ரெண்டு விஷயம் இருக்கணும். எதற்காக அந்த ரெண்டு விஷயம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் ஆர்டர் டு கமிட்டிங் ஆஃப் எனி அஃபென்ஸ், ஏதோ ஒரு குற்றத்தை செய்வதற்காக அந்த நபர் வேண்டுமென்றே இன்னொரு நபருடைய அனுமதி சம்மதம் இன்றி செய்தால், ஒரு குற்றத்தை செய்வதற்காக, அல்லது intending by the use of such force to cause or knowing it to be likely that by the use of such force he will cause injury, fear or annoyance to that person to whom the force is used is said to use criminal force of that other. அப்ப கிரிமினல் ஃபோர்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு நபர் தெரிந்து இன்டென்ஷனலி இன்னொரு நபருடைய அந்த அனுமதி இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு குற்றம் அல்லது ஒரு செயல். அந்த செயல் எத்தகையதாக இருக்கணும்? ஒரு த்ரெட்டை காஸ் பண்றதா, ஒருத்தரை அச்சுறுத்தும் வகையில், அல்லது ஒருத்தருக்கு இன்ஜுரி ஏற்படுத்தக்கூடிய வகையில், அல்லது ஒருத்தருக்கு அனாயன்ஸ், ஒரு அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தால் அத்தகைய ஃபோர்ஸுக்கு பெயர் கிரிமினல் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்னேன் இல்லையா, இப்ப நான் ஒரு நாயை கட்டவிழ்த்து விடுறேன். கெட்டி போட்டிருக்கிற நாயை நான் என்ன பண்றேன்? கட்டவிழ்த்து விடுறேன். இதன் மூலியமா நான் என்ன பண்றேன்? ஒருவரை காயப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறேன் அல்லது அச்சுறுத்தலுக்கு முயற்சி செய்யறேன். அது கூட ஒரு இதுதான். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு போட் கெட்டி வைக்கப்பட்டிருக்கு, நான் வேண்டுமென்றே அந்த போட் கெட்டி வைக்கக்கூடிய அந்த கயிற்றை அவித்து விடுகிறேன். அப்ப அது மூலியமா அந்த போட்டுடைய மோஷன் மாறுது. எதற்காக நான் இதை செய்யறேன்? அங்க இருக்கக்கூடிய நபர்களை அச்சுறுத்துவதற்காகவோ அல்லது அவர்களுக்கு காயம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவோ செய்தேன் அப்படின்னா that amounts to criminal force under section 350. சரியா? then section 351 assault. so forceனா என்ன, கிரிமினல் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அசால்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டாட்ஸ்ல பார்த்திருப்போம், அசால்ட் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. அசால்ட் அப்படிங்கிறது பீனல் லால வேற. செக்ஷன் 351 டிஃபைன்ஸ் அசால்ட். அசால்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a gesture or any preparation intending or knowing it to be likely that such gesture or preparation will cause any person present to apprehend that he would make the gesture or preparation is about to use criminal force to that person is said to commit an assault. நான் ஒருவருக்கு எதிராக அந்த அந்த குற்ற ரீதியான பலத்தை பிரயோகப்படுத்த போறேன், கிரிமினல் ஃபோர்ஸை பிரயோகப்படுத்த போறேன். அப்படி பிரயோகப்படுத்த வேண்டும்ங்கிற நோக்கத்துல ஒரு கெஸ்டர், ஒரு செயலை செய்யறேன் அல்லது ஏதோ ஒரு விஷயத்த ப்ரிப்பேர் பண்றேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒருத்தர்கிட்ட என்னுடைய முஷ்டியை உயர்த்தி காமிச்சு இல்ல எப்படி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஐ எம் கெஸ்டரிங் தட் ஐ எம் கோயிங் டு காஸ் சம்திங் அண்ட் நாட் ஓன்லி லீவிங் தட், அதை நான் செய்யவும் செய்யறேன் அப்படின்னு சொன்னா தட் அமௌண்ட்ஸ் டு அசால்ட். அப்போ என்ன பண்றோம்? கெஸ்டர். அது வந்து நம்மளுடைய கை, நம்மளுடைய ஆர்கன்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு கம்பை எடுத்து ஒருத்தர் அகைன்ஸ்டா காட்டுறது, ஒரு கன்னோ இல்ல ஏதோ ஒரு வெப்பனை காட்டுறது, அது எல்லாமே யூ ஆர் மேக்கிங் கெஸ்டர் தேர் பை காசிங் அப்ரிஹென்ஷன் ஆர் annoyance to some other person that you are going to use that criminal force அப்படிங்கிற அந்த தாக்கத்தை உண்டாக்குறீங்க இல்லையா, that amounts to assault under section 351. assault, whoever makes any gesture or any preparation intending or knowing it to be likely that such gesture or preparation will cause any person present to apprehend that he who makes that gesture or preparation is about to use criminal force to that person is said to commit an assault அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. mere words do not amount to an assault, but the words which a person uses may give to his gestures or preparation such a meaning as may make those gestures or preparations amount to an assault. நம்ம வாய்மொழியா ஒருத்தரை சொல்லுவோம், உன்னை நான் காலி பண்ணிடுவோம் பாரு, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிப்போம், அது கிடையாது. ஆனால் அந்த கெஸ்டர் ஆர் அந்த ப்ரிப்பரேஷனோட சேர்ந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா,
கையிலே கம்பை எடுத்துக்கொண்டு இப்படி காமிச்சுக்கிட்டு தொலைஞ்ச நீ இன்னியோட அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா தென் இட் அமௌண்ட்ஸ் டு அசால்ட். இதுதான் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. மியர் வேர்ட்ஸ் டஸ் நாட் அமௌண்ட்ஸ் அண்ட் அசால்ட் பட் தட் கெஸ்டர் ஆர் இன்டெண்டிங் ப்ரிப்பரேஷன் அலாங் வித் வேர்ட்ஸ் மே கான்ஸ்டிடியூட் அன் அசால்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அசால்ட்னா என்ன இருக்கணும்? கெஸ்டர் இருக்கணும், ஆர் இன்டெண்டிங் டு ப்ரிப்பேர் இருக்கணும். அந்த கெஸ்டரும் இன்டென்டேஷன் டு ப்ரிப்பேரும் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஐ எம் கோயிங் டு யூஸ் கிரிமினல் ஃபோர்ஸ் அகைன்ஸ்ட் யூ அப்படிங்கறத அந்த வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தால் தட் அமௌண்ட்ஸ் டு அசால்ட் அண்டர் செக்ஷன் 351. Section 352 punishment for assault or criminal force otherwise than on grave provocation. So section 352 என்ன சொல்லுதுன்னா தண்டனை அசால்ட்டுக்கும் கிரிமினல் ஃபோர்ஸுக்கும் என்ன தண்டனை அப்படின்னு சொல்லுது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, இட் ஷுட் நாட் பி கம்மிங் அண்டர் கிரேவ் ப்ரொவோகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நபர் வேண்டுமென்றே இன்னொரு நபரை ப்ரொவோக் பண்ணி அதனால அவர் அந்த அசால்ட்டோ அல்லது அந்த கிரிமினல் ஃபோர்ஸ்ல ஈடுபட்டால் அது குற்றமாகாது. சரியா? Whoever assaults or use criminal force to any person otherwise than on grave and sudden provocation given by that person. அப்ப யார் ஒருவர் அந்த கிரேவ் ப்ரொவோகேஷன் கொடுக்குறாரோ அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது அஃபென்ஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒய் இசட் 3 பேர் இருக்காங்க. எக்ஸ் ப்ரொவோக் பண்றாரு, ஒய் என்ன பண்றாரு? அந்த ப்ரொவோகேஷன் காரணமா எக்ஸ தாக்காம, எக்ஸுக்கு அகைன்ஸ்டா கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாம, எக்ஸுக்கு அகைன்ஸ்டா அசால்ட் யூஸ் பண்ணாம இசட்டுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணிடுறாரு. தென் இட் அமௌண்ட்ஸ் டு what? It amounts to criminal force or assault. It will not coming under an exemption because that person who causes such act does not result of sudden provocation. அவர் கோபப்படுத்தினது காரணமாக அவருக்கு அந்த பாதிப்பு ஏற்படுத்துறார். யாரோ ஒரு நபர் கோபப்படுத்துறார், ஆனால் பாதிப்பு நீ அந்த அசால்ட், அந்த கிரிமினல் ஃபோர்ஸ் ஒரு தாக்குதலை இன்னொரு மீறி தொடுத்திருக்க அப்படின்னா அது இதற்கு பொருந்தாது. சரியா? shall be punished with imprisonment of either description of a term which may extend to 3 months or with fine which may extend to 500 rupees or both அப்படின்னு சொல்றாங்க. 3 வருடமோ அல்லது 500 ரூபாயோ அல்லது இரண்டுமோ ஒருவருக்கு தண்டனையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற பேர்ல 4 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரேவ் ப்ரொவோகேஷன் வந்து நான் ஒரு டிஃபென்ஸா பயன்படுத்திக்கிறதுக்காக நானே அந்த கோவத்தை உண்டாக்கிக்கிட்டு நானே ஒரு விஷயத்த பண்ணோம்னா தட் வுட் நாட் கான்ஸ்டிடியூட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். செகண்ட் எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் சட்டபூர்வமான ஒரு வேலையை செய்யறாரு, அப்ப அவர் செய்யும் பொழுது அதே வந்து நீங்க வந்து கிரேவ் ப்ரொவோகேஷன் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. சே ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருச்சு, ஒரு என்க்ரோச்மெண்ட்டை டெமாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கிரேன் ஆபரேட்டர் ஒரு அந்த இதை கிரேன் எடுத்துட்டு வராரு டெமாலிஷ் பண்றதுக்காக. நீ அவர் மீது தாக்குதல் நடத்தி விட்டு நான் வந்து அவருடைய செயலின் காரணமா நான் ப்ரொவோகேட் ஆயிட்டேன், அவருடைய சொல்லின் மூலியமா நான் ப்ரொவோகேட் ஆயிட்டேன்னு சொன்னா அது ஏற்புடையது கிடையாது. பிகாஸ் தட் பர்சன் இஸ் டூயிங் அ டியூட்டி விச் ஹி ஒப்ளிஜஸ் அண்டர் த லா. அது வந்து ரெண்டாவது எக்ஸ்பிளனேஷன். மூணாவது எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் சம்திங் இஸ் டன் இன் எக்ஸசைஸ் ஆஃப் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ், அது மூலியமா ஒருத்தர் ப்ரொவோகேட் ஆயிட்டேன்னு சொன்னா அதையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. தென் த லாஸ்ட் ஒன் இஸ் when the provocation was grave and sudden enough to mitigate the offense is a question of fact அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் உண்மையாகவே ப்ரொவோகேட் ஆயிதான் இந்த மாதிரியான ஒரு இதை செய்தாளா அப்படிங்கிறது இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். அப்ப இட் ஷுட் பி ப்ரூவ்ட் ஆர் டிஸ்ப்ரூவ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருது. திஸ் இஸ் வாட் செக்ஷன் 352. தென் செக்ஷன் 353 அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் டு டிட்டர் பப்ளிக் சர்வெண்ட் ஃப்ரம் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் டியூட்டி. ஸோ இதற்கு வந்து 2 வருட தண்டனையும் எதிர் டிஸ்கிரிப்ஷன் பனிஷ்மெண்ட் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் எதிர் டிஸ்கிரிப்ஷன் of 2 years or with fine or with both அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தன்னோட டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்பரேஷன் அஃபீஷியல் வந்திருக்காங்க, ஒரு கிரேன் எடுத்துட்டு வந்திருக்காங்க, எதற்கு? ஒரு என்க்ரோச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் பேஸ்ட் ஆன கோர்ட்ஸ் ஆர்டர். அப்ப அப்படி வந்த ஒரு நபரை நீ வந்து பண்ணன அப்படின்னா இட் அமௌண்ட்ஸ் டு எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் அசால்ட் ஆர் இது. ஸோ அப்போ அதற்கான தண்டனை 2 வருடங்கள் அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து. சரியா? செக்ஷன் பார்ப்போம். whoever assault or uses criminal force to any person being a public servant in the execution of his duty as such public servant or with intent to prevent or deter that person from discharging his duty as such public servant or in consequence of anything done or attempted to be done by such person in the lawful discharge of his duty as such public servant shall be punished with imprisonment of either description for a term which may extend to 2 years or with fine or with both அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
தென் செக்ஷன் 354ல இருந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுதான், தட் இஸ் அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ஆர் அகைன்ஸ்ட் உமன் அப்படிங்கிற டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணது. ஸோ அதோட ஹெட்டிங் மட்டும் நான் ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக ரீகலெக்ஷனுக்காக சொல்றேன். செக்ஷன் 354 இஸ் வித் ரிகார்ட் டு அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் டு உமன் வித் இன்டென்ட் டு அவுட்ரேஜ் ஹர் மாடஸ்டி. அப்போ அவங்களுடைய களங்கம் ஏற்படுத்துவதற்காக செய்யக்கூடிய செயல், அதற்கான தண்டனை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே 354ல ஆரம்பிச்சு அந்த ஐ மீன் திஸ் அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் முடிகிற அந்த 358 வரைக்கும், 354ல ஆரம்பிச்சு 358 வரைக்கும் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2013 கிரிமினல் அமெண்ட்மெண்ட்ல தண்டனையுடைய அளவு அதிகப்படுத்தப்பட்டிருக்கும். சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனென்றால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்பயா இன்சிடென்ட்க்கு அப்புறமா 2013ல ஜஸ்டிஸ் ஜே.எஸ். வர்மா கமிட்டி நிர்ணயிக்கப்பட்டு பல குற்ற சம்பவங்கள் பெண்களுக்கு எதிரான விஷயங்களுக்கான தண்டனைகள் அதிகரிக்கப்படுது. அதுல இந்த 354ல இருந்து 358 வரைக்கும் வரக்கூடிய விஷயங்கள்ல அதிகமாக நீங்க பார்க்கலாம். சரியா, 354ம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான். அதற்கான தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா not less than 1 year but which may extend to 5 years for section 354 and shall also liable to fine. So இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா thereby causing outrage her modesty அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணின் அந்த விஷயத்திற்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய செயலை செய்பவர்கள் இந்த பிரிவுக்கு கீழ் வருவாங்க. whoever assaults or uses criminal force to any woman intending to outrage or knowing it to be likely that he will thereby outrage her modesty அப்படின்னு சொல்றாங்க. shall be punished with imprisonment not less than 1 year so and so so and so. சரியா, செக்ஷன் 354A இது வந்து புது இன்சர்ஷன் ஆஸ் பர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 354க்கு அடுத்து ஒரு 4 செக்ஷன் இருக்கும். 354A, B, C and D இந்த 4மே இன்சர்ஷன் பை கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதுக்கு முன்னாடி அது இல்ல, 2013 அமெண்ட்மெண்ட்ல தான் இந்த 4 செக்ஷன் கொண்டு வராங்க. 354A என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அப்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்னங்கிறத சொல்லிட்டு அதற்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு சொல்லுவாங்க. ஒரு 4 விஷயங்கள் 354A கிளாஸ் 1ல வாட் அமௌண்ட்ஸ் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். பிசிக்கல் கான்டாக்ட், a demand or request for sexual flavors, sharing pornography against that woman, and fourth one is making colorable remarks, sexually color remarks. அது வந்து fourth one. So second வந்து sexual flavor, demand or request for sexual flavor. The fourth one, that is D, is with regard to colorable remarks. சரியா, சோ இந்த இத்தகைய செயல்களை செய்தவருக்கான தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் 3 விஷயங்கள்ல ஒரு பிசிக்கல் கான்டாக்டோ இல்ல ஒரு டிமாண்டோ ரெக்வஸ்டோ பண்ற நபருக்கோ அல்ல ஷோயிங் போர்னோகிராஃபி அகைன்ஸ்ட் வில், இந்த 3 செஞ்சவங்களுக்கு which may extend to 3 years அப்படின்னு சொல்றாங்க. அந்த லாஸ்ட் கிரைட்டீரியா ஒன் who is making a colorable sexual remark, அவருக்கான தண்டனை வந்து extended to 1 year அப்படின்னு சொல்றாங்க. or with fine or with both. இது வந்து செக்ஷன் 354A, sexual harassment and punishment for sexual harassment. then செக்ஷன் 354B என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா assault or use of criminal force to woman with intent to disrobe. அப்ப அந்த பெண்ணின் உடையை களைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த பலத்தை பிரயோகப்படுத்துறது, அந்த கிரிமினல் பலத்தை பிரயோகப்படுத்துறது. அதற்கான தண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா 3 to 7 years shall not be less than 3 years but which may extend to 7 years and shall also be liable to fine. Any man who assaults or uses criminal force to any woman or abets such act with the intention of disrobing or compelling her to be naked shall be punished with the imprisonment of either description for a term which shall not be less than 3 years but which may extend to 7 years. இது 354B with intent to disrobe. 354A sexual harassment, 354B with intent to disrobe, 354C voyeurism, 354D stalking. voyeurism அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா any man who captures or who watches the image of woman engaging in a private act. ஒரு பெண் தான் தனியாக இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துல ஒரு செயலை செய்யறாங்க. அது ஒரு மேபி பப்ளிக் லெட்ரினா இருக்கலாம், இல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமா இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் ஷோரூம்ல துணி மாற்றக்கூடிய அறையா இருக்கலாம், இல்ல ஒரு பர்டிகுலர் ரூம் எடுத்து தங்கி இருக்கலாம், லாட்ஜ்ல ஒரு வேலை விஷயமாக செஞ்சிருக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட இடங்கள்ல அவர்கள் தான் சேஃபா இருக்கிறதா உணரக்கூடிய இடத்துல அந்த பெண்ணுடைய பிரைவேட் பார்ட்ஸை கேப்சர் பண்ணக்கூடிய நோக்கத்துல சில இமேஜஸ் எடுக்கிறதோ பார்க்கக்கூடிய அந்த மறைந்து பார்க்கக்கூடிய அந்த செயலோ அதற்கு பேர் தான் வாயரிசம்னு பேரு. Any man who watches or captures the image of a woman engaging in private act
in circumstances where she would usually have the expectation of not being observed either by the perpetrator or by any other person at the behest of the perpetrator. அதாவது அந்த செயலை செய்பவர் அல்லது அந்த செயலை செய்வதற்கு உடந்தையாக இல்ல அது யாருக்காக செய்யப்படுகிறதோ அவர்கள் அனைவரும் இந்த செக்ஷனுக்கு கீழே புக் பண்ணப்படுவார்கள், சார்ஜ் பண்ணப்படுவார்கள். சரியா? ஆர் டிசமினேட் சச் இமேஜ் ஷால் பி பனிஷ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன். டிசமினேட்ஸ்னா அதை பரப்புவது. அப்படி இமேஜை கேப்சர் பண்றது மட்டும் இல்லாம வாட்ச் பண்றது மட்டும் இல்லாம அதை என்ன பண்றாங்க, பரப்புறாங்க. அப்படி பரப்பும் பொழுது அத்தகைய செயலுக்காக முதல் முறை அவர் அந்த தவறை செய்யும் பொழுது 1 வருஷத்துல இருந்து 3 வருஷமும், அது தவிர அது மறுபடியும் செய்யும் பொழுது செகண்ட் ஆர் சப்சிக்வெண்ட் பனிஷ்மெண்ட் செய்யும் போது 3 வருடத்திலிருந்து 7 வருடம் வரையும் அவருக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றதுதான் வாயரிசம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த அஃபென்ஸை பண்ணா 1 to 3 years, மீண்டும் இதை பண்ணா 3 to 7 years. சரியா? எக்ஸ்பிளனேஷன் 1 அண்ட் எக்ஸ்பிளனேஷன் 2 என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் 2 பார்த்துருவோம். ஒரு பெண் என்னை படம் பிடித்துவதற்கு சம்மதித்துக் கொள்றார். ஒரு காதலன் காதலி மட்டும் இருக்கும்போது படத்தை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறார். டு கேப்சர் த இமேஜ் ஆர் டு வாட்ச் தட் பிரைவேட் ஆக்ட். ஆனால் அவள் அதை பரப்புவதற்கு சம்மதிக்கவில்லை. ஆனால் நீ என்ன பண்ற, ஏதோ ஒரு பிளாக்மெயிலிங் நோக்கத்துக்காகவோ அதை பரப்புகிறாய். உன் போன்ல நீ தனியாக எடுத்த புகைப்படம் எடுப்பதற்கு அவர் சம்மதிக்கிறாள், ஆனால் அதை மற்றவர்களுக்கு பரப்புவதற்கு சம்மதிக்கல அப்படின்னா தட் ஆல்சோ அமௌண்ட்ஸ் டு வாயரிசம் அண்டர் எக்ஸ்பிளனேஷன் 2. சரியா? அண்டர் செக்ஷன் 354C. எக்ஸ்பிளனேஷன் 1 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட் ஆக்ட் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இன்க்ளூட்ஸ் an act of watching carried out in a place which in the circumstances would reasonably expected to provide privacy and wherein the victim's genitals, posterior or breasts are exposed or covered only in underwear, or the victim is using a lavatory, or the victim is doing a sexual act that is not of a kind ordinarily done in public. அதாவது பெண் தான் பாதுகாப்பாக தான் தனியாக இருக்கிற ஒரு இடத்துல செய்யக்கூடிய செயலை ப்ரொடெக்ட் பண்ணணும். தட் ஆல் அமௌண்ட்ஸ் டு பிரைவேட் ஆக்ட். அப்ப அந்த பிரைவசி இருக்கக்கூடிய இடத்துல பெண் உடலுறவு வைத்துக் கொண்டாலும் சரி அல்லது கலைந்த ஆடைகளில் இருந்தாலும் சரி, என்னது அது எல்லாமே இந்த ஆக்டுக்கு, இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு கீழே வரும். சரியா? தென் 354D ஸ்டாக்கிங். ஸ்டாக்கிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, a man follows a woman or contacts or attempts to contact such woman to foster personal interaction repeatedly despite a clear indication of disinterest by such woman. ஒரு பெண் விருப்பம் இல்லை என்று தெரிவித்த பின்பும் கூட தொடர்ந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது, அவ ஃபாலோ பண்ணிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது வேற ஒரு இடத்துல நீங்க திரும்பி பார்க்கறது, இது எல்லாமே அமௌண்ட்ஸ் டு ஸ்டாக்கிங். பிகாஸ் தட் ஆல்சோ இஸ் an invasion of privacy. It need not be a direct physical contact or capturing the image as in the case of voyeurism, but it is also not advised. சரியா? 354D. Any man follows a woman or contacts or attempt such continuation of following. அப்புறமா செகண்ட் இது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, monitors the use by the woman of the internet, email or any other form of electronic communication. பின்தொடர்ந்து வரக்கூடிய செயல் என்பது நேரடியாக வருவது மட்டும் கிடையாது, அவர்களுடைய அந்த போன் ஆர் இமெயில் ஆர் எனி அதர் கம்யூனிகேஷனல் டிவைஸ்ல பின்தொடர்ந்து செய்திகளை அனுப்புவது அல்லது தேவையில்லாத தொந்தரவுகளை செய்வது, இட் அமௌண்ட்ஸ் டு ஸ்டாக்கிங் அண்டர் 354 கிளாஸ் D. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் டு 3 years அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே அவர் மறுபடியும் செய்தால் அப் டு 5 years would be given as imprisonment. இதுக்கு வந்து எக்ஸப்ஷன் கொடுத்திருக்காங்க. எதெல்லாம் ஸ்டாக்கிங் ஆகாதுன்னு 3 எக்ஸப்ஷன் கொடுத்திருக்காங்க கிளாஸ் 1ல. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் டு பிரிவென்ட் அண்ட் டிடெக்ட் அ கிரைம் இஃப் ஹி ஃபாலோஸ் a woman, இட் இஸ் a part of his duty. ஸோ அதனால that does not comes under stalking. Then second criteria, it was pursued under any law or to comply with any condition or requirement imposed by any person under any law. ஒரு சட்டத்தின் உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்காக அத்தகைய பின்தொடர்ச்சி, அத்தகைய கம்யூனிகேஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அது ஸ்டாக்கிங் ஆகாது. மூணாவது, இந்த பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டன்சஸ் சச் கண்டக்ட் வாஸ் ரீசனபிள் அண்ட் ஜஸ்டிஃபைட். வேறு ஏதேனும் நியாயமான காரியங்களுக்காக செய்தால் அது வராது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் செக்ஷன் 354D. சரியா? இன்னும் ஒரு 3 செக்ஷன் தான் இருக்கு இந்த பர்டிகுலர் ஹெட்டிங்ல. 355 அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் வித் இன்டென்ட் டு டிஸ்ஹானர் பர்சன் அதர்வைஸ் தென் ஆன் கிரேவ் ப்ரோவகேஷன். டிஸ்ஹானர் த பர்சன் அதர்வைஸ் தென் ஆன் which may extend to 2 years. அதாவது ஒருவரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்ம அந்த கிரிமினல் ஃபோர்ஸையோ இல்ல அசால்ட்டையோ பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு 2 வருடங்கள் வரைக்கும் தண்டனையோ
அல்லது அபராதமோ விதிக்கப்படும். whoever assault or uses criminal force to any person intending thereby to dishonor that person, otherwise then on grave and sudden provocation given by that person shall be punished with imprisonment of either description for a term which may extend to 2 years or with fine or with both அப்படின்னு செக்ஷன் 355ல சொல்றாங்க. ஸோ கிரிமினல் ஃபோர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே with intent to outrage the modesty and continuation of that offense. இப்போ பார்க்கக்கூடிய அந்த 355 வந்து என்ன பார்க்குறோம், with intent to dishonor a person. சரியா? 356 வந்து assault or criminal force in order to commit theft or property carried by a person. ஒருவர் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொருளை திருட வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யக்கூடிய அந்த அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் சொல்றோம் இல்லையா. ஒருத்தரை தள்ளி விட்டுட்டு செயின் ஸ்நாச் பண்ணிட்டு போறாங்க, அது செக்ஷன் 356ல வரும். செக்ஷன் 356 whoever assault or uses criminal force to any person in attempt to commit theft on any property which that person is then wearing or carrying shall be punished with imprisonment of either description for a term which may extend to 2 years or with fine or with both. அப்போ செயின் ஸ்நாச்சிங் அப்படின்னு வந்தால் நிச்சயமாக செக்ஷன் 356 போடலாம். 356 செயின் ஸ்நாச்சிங் மூலியமாக ஒரு பெண்ணை தள்ளி விட்டு பைக்ல போற பெண்ணுடைய கழுத்து அறுக்கப்பட்டு அல்லது காயம் ஏற்படுத்தக்கூடிய நோக்கில் ஒரு செயலை செஞ்சு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதுல வரும், செக்ஷன் 356ல வரும். சரியா? 357 assault or criminal force in attempt wrongfully to confine a person, ஒருவரை தவறாதலாக அடைத்து வைக்கும் நோக்கத்திற்காக பலத்தை பிரயோகப்படுத்தக்கூடிய செயல், அது எல்லாமே punish with imprisonment up to 1 year or with fine or with both. So 356 is true. 355 is with regard to dishonor a person. 356 is with regard to taking away the property one person carries, அதற்காக செய்யக்கூடிய செயல். 357 is with regard to wrongfully confine a person, and that last one is 358 assault or criminal force on grave provocation. 358 whoever assaults or uses criminal force to any person on grave and sudden provocation given by that person shall be punished with simple imprisonment for a term which may extend to 1 month or with fine which may extend to 200 rupees or with both அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எவர் ஒருவர் உங்களை கிரேவ் ப்ரொவோகேஷனுக்கு ஆளாக்குகிறாரோ அவருக்கு எதிராக நீங்க அவரை தள்ளி விடுறீங்க, இல்ல அவருக்கு எதிராக ஒரு செயலை செய்யறீங்க அப்படின்னா அதற்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டனை simple imprisonment for a term which may extend to 1 month. So that is subject to the exception நம்ம செக்ஷன் 352ல பார்த்தது. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ் உடைய சாராம்சம். எதுல ஆரம்பிச்சோம்? செக்ஷன் 339ல ஆரம்பிச்சோம், செக்ஷன் 358ல முடிச்சிருக்கோம். செக்ஷன் 339 wrongful restraint அதுல ஆரம்பிச்சு 358 of force or criminal intent assault or criminal force on grave provocation அப்படிங்கறதுல கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சரியா? That's all for today's class. Thank you.